Hi guys, welcome back our channel. நான் தான் உங்க லைன் கிங் மதன் ராஜ் and நான் உங்கள் திவ்யா. சொல்லுங்க. Hi guys. நான் அருண் 420 அப்படினு ஆரம்பிக்கமா எப்படினாலும் நீங்க உங்களோட விருப்பம் தான். ஓகே. சரி. உங்களோட கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க. அந்த டப்பா பத்தி உங்க ரெண்டு பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் ஒரு சாமி சரணம். என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் திங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த திங்ஸை வந்து நாங்கள் எப்போல்லாம் வாங்கினோம், எதுனாலும் மாற்றினோம். ஸோ நான் சென்னைக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமாக நான் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஹோம் டூர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பிளாக்குள்ளே போகலாம். வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி வந்து இப்போ வந்து வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு தொலைக்காட்சி வச்சுருந்தேன், ரொம்ப குட்டியாக வச்சு பார்த்துட்டு. எங்கள் வீட்டிலலாம் வந்து டிவி வந்து நம்ம வந்து இப்போ தான் டிவின்றோம், அப்போல்லாம் வந்து தொலைக்காட்சி சொல்லுவோம். எங்கள் வீட்டில் வந்து இந்த ரேடியோ டப்பா மாதிரி யூஸாக இருக்கும், அந்த இவ்வளோதான் இருக்கும். அந்த சைஸில் தான் நம்மலாம் வந்து தொலைக்காட்சி பார்த்துருப்போம். நம்ம சுவாமிஜி வந்து 2K கிட்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டதுனால இவ்வளோ பெரிய தொலைக்காட்சி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அதுவும் வாங்கி வச்சு எத்தனை வருஷம் நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி வாங்கினேன். ஆனால் நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நான் அது வாங்கி வச்சு மட்டும் தாங்க இருக்கு. அதுல ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வாங்கியாச்சு. ஆனா அது என்ன ஃபெசிலிட்டின்றது இன்ன வரைக்கும் சுவாமிஜி ஆராய்ச்சி பண்ணல. என்னமோ சொல்லுங்க, ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. ஏன்னு சொல்லுங்களேன், ஏன்னா சுவாமிஜிக்கு வந்து தொலைக்காட்சி பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரியாது. இந்த டிவி சூஸ் அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். பண்ணது என்னோட பிளட், என்னோட உடன்பிறப்பு தான் வந்து இதைத்தான் நீங்கள் வாங்கணும், இதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் போக போக தான் தெரியுது இதில் வந்து கேம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ இல்லைன்னா ப்ளே ஸ்டேஷன் வந்து இதில் கனெக்ட் பண்ணி விளையாட நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ தான் ரீசெண்டாக சொன்னேன். எனக்கு நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். வாரி போட்டுச்சு. அட பாவி, அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் இந்த இவ்வளவு பெருசா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்கேன். நம்ம வந்து டிவி வாங்குறதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு நல்ல படம் பார்ப்போம், இல்ல பாட்டு கேட்போம், இல்ல ஏதாவது ஒன்று பார்ப்போம். மோஸ்ட்லி ரொம்ப தியேட்டர்லாம் போக மாட்டோம். அது அப்படியே இதுல இந்த பிக் பாஸ் இதை தான் பார்ப்பேன். ரொம்ப ரேண்டமாக தான் பார்ப்பேன். மோஸ்ட்லி இந்த சாமி படம் இதெல்லாம் தான் பார்ப்பேன். நாங்கள் வந்து இப்போ டிவியை யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, பிக் பாஸ் பார்க்கறதுக்கு. இப்போ ரீசெண்ட் அப்டேட் இதுதான். இந்த தொலைக்காட்சி வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது சுவாமிஜி? 5 வருஷம் ஆகுது இந்த டிவி வந்து. சுவாமிஜியோட மெமரிஸ் இது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சாமிஜி வந்து அவருக்கான ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது சென்னைக்கு வந்து அப்படின்னும் போது ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண டிவியை விட அதுக்கடுத்து நம்ம அப்டேட் ஆகணும், நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு மெமரிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கின முதல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி தான். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து திட்டினாங்க, எதுக்கு நீ ஒரு ஆள் தானே இருக்க, எதுக்கு இவ்வளோ பெரிய டிவிலாம் வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன டிவி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இது வந்து என்னோட வருங்காலத்தில் வரப்போகிற மனைவிக்காக நான் வருங்கால மனைவிக்காக நான் இப்பத்துலேருந்தே நான் சில விஷயங்கள்லாம் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வருங்கால மனைவி வந்து டிவி மட்டும் தான் பார்ப்பாங்க சுவாமிஜி. சாமி எல்லாமே வாங்கி வச்சிருக்கல சாமி. டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கடா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்க. போலாம் சாமி இருங்க. அதுல அது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குல்ல. அப்போ திட்டினாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இதை யூஸ் பண்ணும்போது நான் திட்டுவேன், யூஸ் பண்ணாதீங்க, இது என்னோட வருங்காலத்துக்கு மனைவிக்காக மட்டுமே நான் அதை வச்சிருக்கிறேன், அதனால் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நான் எல்லாமே வச்சுருந்தேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பக்கம் வீடும் கட்டிகிட்டு இருந்தேன், ஒரு பக்கம் இங்கே என்னோட வருங்காலத்தில் என்னோட ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணும். ஏன்னா வரவங்க வந்து இப்போ இவங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ போக மாட்டாங்க. அவங்க அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல என் லைஃப்பில். பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து நீ இவ்வளோ நாள் சம்பாரிச்சு என்னத்தை பண்ண அப்படின்னு என்னை கேட்டக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவே நான் சில திங்ஸ் எல்லாம் வந்து அப்போவே சேர்த்து வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட்ஸ் ஆஃப் திங் தான். ஆனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இஎம்ஐ கட்டி வாங்கினேன். அது தாண்டி என் தம்பி ரொம்ப ஆசைப்பட்டார். ஏன்னா நான் எது வாங்கினாலுமே சரி, ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது, என் தம்பிக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே
நிறையா விஷயம் சரி எது வாங்கினாலுமே தம்பிகிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்பேன். தம்பி இது நல்லா இருக்கா, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் திவ்யா கிட்டே வருவேன். என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவன் டிசிஷன் அது எடுக்கிறது வந்து சில ஏன் விஷயம் கரெக்டா அப்படின்னா, இருக்கும். நான் இவர் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பெஸ்டா தம்பி தான் இருந்தாரு. ஏன்னா அவரோட நல்லது கெட்டது சரி எது தப்பு எது எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ற ஒரே ஒரு லைசென்ஸ் எடுக்க 8 போட முதல்ல என் தம்பியை தான் கூட்டு போனேன். அவன் கேட்டான், So, அந்த bonding ஏன் சாமி நாலதான். என்ன கூட்டு போறேன்ல, நீ இருந்தாதான் எனக்கு வந்து வைப்ரேட் மாதிரி இருக்கு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட நான் அவரை கூட்டு ஒரு போவேன். மோட்டிவ்னு சொல்லலாம் அவரோட ஆமா, தம்பி. ஏதாவது என் மண்டையை கழுவிடுவாரு. நான் வந்து கொஞ்சம் டவுனா இருந்தாலுமே என் மண்டையை கழுவி இதுதான் நல்லா இருக்கும். நான் பார்த்தது வந்து ஒரு 32 இன்ச்சு என்னமோ தான் பார்த்தேன் திவ்யாமா. ஆனா அதுக்கப்புறம் சார் அதுல ஒண்ணுமே இல்லை சாமி, இதுல தான் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி என்னை வந்து மண்டையை கழுவி. ஆனா அது என்ன ஃபெசிலிட்டி அப்படின்றத நான் நல்லா இந்த டிவியை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டதை விட அவர் தான் வந்து தொடப்பாரு, மெயின்டைன் பண்ணி பத்திரமா பார்த்துக்குவாரு. வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தப்போ கூட அவர் தான் சேஃப்டியாக வச்சிருந்தாரு. ஸோ அதனால பார்சல் இந்த டிவிக்குள்ள ஒரு நிறைய சென்டிமெண்ட் இருக்கு, மெமரிஸ் இருக்கு. சென்டிமெண்ட் பிளஸ் மெமரிஸ் ரெண்டுமே இருக்கு தொலைக்காட்சி. அடுத்து நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னோட வருங்காலத்தில் வரப்போகிற ஒய்ஃபுக்காக நான் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சேர்த்து வச்சுருந்ததில் இதுவும் ஒன்று. பொதுவாகவே வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மேக்கப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை மைண்டில் வச்சு நான் வாங்கி வச்சேன். இதுவுமே இஎம்ஐ தான். டிவி முடிஞ்சதுக்கப்புறம் இதை இஎம்ஐ போட்டேன். இது அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5000மோ 4000மோ தான். அதையும் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கி வச்சேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில, இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 6-7 வருஷம் 6 வருஷம் இருக்கும். கம்பல்சரி 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் பொருள் மாதிரியே இருக்காது. ஏன்னா அப்படி நான் வச்சுக்குவேன். எனக்கு வந்து ஒரு பொருளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து எதையுமே டேமேஜ் பண்ண மாட்டேன். டக்குன்னு கோவத்தில் உடைக்கிறதோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். சின்ன டஸ்ட் இருந்தால் கூட தொலைக்கணும்னு நினைப்பேன். என் லைஃப்பில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே யூஸ் பண்ணது கிடையாது. இங்கே வந்து தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பீரோ இருக்கும், அந்த பீரோவில் கண்ணாடி இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து இங்கே தான் வந்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு வந்து எப்படின்னா வீட்டை வந்து ஒரு லக்ஸரியாக வச்சு நம்ம சிம்பிள் லைஃப் ஸ்டைலாக இருந்தாலுமே லக்ஸரியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். I of the tell of the low of the story of the marriage boy, of the marriage girl only. நான் இப்போ ஒரு காதல் கதை சொல்ல போறேன். அதை இந்த அழகான மணமகனுக்கு சமர்ப்பிக்கிறேன். One of the boy of the butterfly. ஒரு ஆம்பளை பட்டாம்பூச்சி. One of the girl of the butterfly. எனக்கு இருக்கு. அதே மாதிரி தான் என் வீட்டை கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறேன். ஆனால் என் வீட்டை நான் மாத்துறதை விட அவர் வருங்காலத்துக்கு வந்து நிறையவே அப்டேட் போயிட்டே இருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆனால் ஐ லைக் திஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஏன் அப்படின்னா ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அப்போ அந்த டைமில் என்னோடய வருங்காலம் ஒய்ஃபுக்காக சேர்த்து வச்ச ஒரு பொருளில் இதுவும் ஒரு பொருள். திவ்யா வந்து என் லைஃப்பில் வந்தப்போ இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் இது இல்லைங்க, எல்லாமே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் நான் வந்து என் வீட்டிலேருந்து வரும்போது நான் என் போட்ட ட்ரெஸ்ஸோடு தான் வந்தேன். இவரோட லைஃப்பில் நான் வரும்போது இவரோட நான் லைஃப் பார்ட்னர் ஆகிறதுக்கு நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸோட தாண்டி எனக்கு அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரகிள்ஸாக தெரியறதை விட அவர் வருங்காலத்துக்காக இவ்வளோ பண்ணி வச்சிருக்காரே, ஒரு பையனால் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. அது இல்லாமல் ரொம்பவே ப்ரௌடாக இருந்தது. அதனால எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயமா ஆயிடுச்சு. ஒய்ஃபுக்காக மட்டும் வாங்கலைங்க, என் தங்கச்சி எங்கள் அம்மாவுக்கும் ஊர்லேயும் வாங்கி கொடுத்துருக்கேன், வீடும் கட்டி கொடுத்துருக்கேன். அதையும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த ஹோம் டூர் வந்து நான் கண்டிப்பாக ஊருக்கு போகிறப்ப நம்மளோட சொந்த வீட்டையும் நான் காட்டி உங்களுக்கு வந்து vlog போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில் தான். இப்போ வந்து இந்த கட்டில் இல்லைங்க, உள்ள இருக்கிற கட்டிலுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இல்லை, இது வந்து பழசு. ஃபஸ்ட்டு வாங்கினதில் வந்து இது வந்து பழைய கட்டில். நான் யூஸ் பண்ணதில் வந்து பழசு. அதுதான் புதுசாக வாங்கினது. பழசுனா இது வாங்கி கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் கட்டில் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இப்போ ஏன் கட்டில் மேலே எதுவும் இல்லை அப்படின்னா செகண்ட்ஸில் வாங்கின இந்த கட்டில் மாலை போட்டிருக்காப்ல, அதனால கட்டில் மேலே ஒன்றும் இல்லை. அதனால பார்க்காதீங்க. மாலை போட்டிருக்கனால பெட்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி வச்சிருக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து சாமிஜி என்ன பண்ணுவாருன்னா கீழே உட்கார மாட்டாரு. சாமி சரணம் அப்படின்னு கட்டில் மேலே தான் உட்காரு. இல்லை, இப்போ உட்காரதுல 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க கட்டில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து இல்லை, நான் அதுக்காக அதை எடுத்தோம் அப்படின்னு சொல்றேன் சாமிஜி. அதுதானே உண்மைகள் வந்து சொல்லுங்க சுவாமிஜி. சரி, ஓகே, அடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு போலாம். இது வாங்கி 6 வருஷம் ஆகுது. செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். அது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3000மோ 3500 தான் வாங்கினது. அப்புறம் கொஞ்சம் நல்ல கட்டலாம் தான் அந்த சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வருங்காலத்தில் வரப்போகிற ஒய்ஃபுக்காக வாங்கின ஒரு பொருளில் இது கிடையாது.
புதுசாக இன்னொன்று வாங்கினேன். அவங்க வந்து அதில் தான் யூஸ் பண்ணணும், இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ அப்படி வாங்கினது. இன்னொரு கட்டில் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஆனால் இது வந்து இவர் வந்து எவ்வளோ பெரிய தாராள பிரபுன்னு வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறது என்னவோ இவர் அவர் தம்பி மட்டும்தான் நான் இவர் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த கட்டிலோட சைஸ் வந்து மொத்தம் 3 பேர் படுக்கலாம் போல. நான், இவர், அப்புறம் அருண், எல்லாருமே 3 பேர் சேர்ந்து படுக்கலாம். ஒரு ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு சேர்த்து வாங்க வேண்டிய கட்டில 3 பேர் படுத்து ஆனால் தூங்குற இதில் அளவுக்கு உண்மையை வச்சிருக்காங்க. சொல்லணும்னா எனக்கு கட்டில் படுக்கிறதே பிடிக்காது. கட்டில் தூங்குறது அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் பிடிக்காது. இப்போயுமே நான் தரையில் தான் தூங்குவேன். நம்ம வீட்டுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க கிட்டலாம் கேட்டால் கூட தெரியாது, திட்டுவாங்க. என்ன இவங்க தங்கச்சி ரீசெண்டாக பர்த்டேக்கு வந்தா அப்போவே சொன்னாங்க, ஆமாம்மா என்னம்மா நீங்கள் கீழே படுத்துறீங்க, நான் எப்படி வந்து நானும் அவரும் மேலே படுக்கிறது அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா எனக்கு கீழே படுக்கிறது பிடிக்காது. அடையாமம்மா அப்புறம் எதுக்கு மாமா 2 கட்டில் வாங்கி போட்டிருக்கா, அதான் தெரில சாமி அப்படின்னு. பிள்ளையும் பிச்சையும் கேட்காம கொடுக்கறதா எங்களுக்கு வழக்கம், இதுதான் எங்க பரம்பரையோட குணாதிசயம். பிடிச்சாங்க. ஸோ அதனால வாங்கி என் தம்பி யூஸ் பண்ணுவான், இவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு கட்டில் எனக்கு வந்து மேலே படுக்கிறதா கட்டில் படுத்தா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும். கீழே படுத்து எந்திரிச்சாதான் ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும் எனக்கு. அப்ப எங்களெல்லாம் சோம்பேறி அப்படி இல்லைங்க, எங்க ஊர்ல அப்படி வளர்த்துட்டாங்க. தெரியல எனக்கு சொல்லுங்க. எங்க ஊர்ல மாட்டு சாணி இருக்கு இல்லையா, அதை போட்டு தேய்ச்சி அதை வந்து மொழிவி மண் தரை தான் எங்க ஊர் சைட்ல எல்லாம், தஞ்சாவூர்ல நாங்க அந்த மண் தரையில பாய் போட்டு படுத்து அப்படித்தான் வளர்ந்தோம். இப்போ போக 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 அந்த மாதிரி வளர்ந்ததுனால சரி ஓகே உங்க எல்லாருக்காக தான், அதான் உங்களுக்கும் அந்த தொலைக்காட்சியில் அப்டேட் ஆன நீங்கள் ஏன் படுக்கையில் வர மாட்டேங்குது. எனக்கு கீழே படுக்கதான் பிடிக்கும், எனக்கு மேலே படுக்கிறது கரெக்டா இல்லையா மக்களே? ஒரு தொலைக்காட்சி டம்மா துண்டு டப்பா, அந்த டப்பால இருந்து இவ்வளோ பெரிய டப்பாவுக்கு மாறிடுற நம்ம சுவாமிஜி இந்த உறக்கத்தில் மட்டும் ஏன் அப்டேட் ஆகவில்லை? எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சில பேர் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது தரையில படுக்கிறவங்க பிடிக்கும், மறக்காம கமெண்ட் பண்ணி. இப்போ வந்து யாரும் கோத்துட்டு வேடி பாக்குறீங்க சந்தியா, புரியலையே. அடுத்து நம்ம வந்து அடுத்து போலாமா? வாங்க 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 வாங்க. மேல எல்லாம் காட்டுறாதையும் குப்பை குளிமா கிடக்கும், தயவு செஞ்சு. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஒரு டப்பா கப்பாவை கிடக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிவி, இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் அதெல்லாம் நான் வீணாக்க முடியாது. வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த பாக்ஸ்லாம் தேவைப்படுங்கிறதுனால அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சிருப்போம். அதனால லைட்டாக காட்டிடுங்க. ஆமா, அதனாலதான் ரொம்ப காட்டாதீங்க ப்ளீஸ், ரொம்ப காட்ட வேண்டாம். அதனால கொஞ்சம் அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த பீரோல் ஆமா அழகான என் கூட அந்த டைம்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஆமா அவங்க வந்து திட்டுவாங்க, அவங்க திங்ஸ்லாம் வச்சுக்குவாங்க. இந்த பீரோ வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் சாமி. இந்த பீரோ வந்து நான் வந்து என் வாழ்க்கையில இரும்பு பீரோ பார்த்துருக்கேங்க. இரும்பு பீரோ அசால்ட்டா ஈஸியா இருக்கும். எனக்கு மர பீரோல் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பீரோல் வாங்கினதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாரு. அது இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது ஒரு ஸ்டோரி நடந்தது. சுவாமிஜி இது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இந்த பீரோலும் அப்படிதாங்க. ஃபர்ஸ்ட் டிவி வாங்கினேன், அந்த இஎம்ஐ முடிச்சேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினேன், அந்த இஎம்ஐ முடிச்சேன். அப்புறம் பீரோல் தான் வாங்கினேன். அப்போ அந்த டைமில் என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போது நான் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க. நான் அப்போ திட்டுவேன், யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து என்னோடய ஒய்ஃப்காக தான் நான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி திட்டி சண்டையெல்லாம் நடந்தது உண்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அந்த டைமில் இருந்ததெல்லாம். ஏன்னா அதை சேவ் பண்ணுவேன், அப்படி சேஃப்டி வச்சுக்குவேன். ஏன்னா என்னோட ஒய்ஃப்க்கு தான் அது வேணும், என் ஒய்ஃப் துணி தான் அதில் வைக்கணும், எங்கள் 2 பேரோட ட்ரெஸ் தான் இதில் ஃபியூச்சரில் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து திவ்யா, இந்த சைடு நான். இது வந்து இன்னொரு விஷயம், இந்த பீரோவில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு விஷயமே ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு பிடிக்காத காஸ்டியூம் போட்டு பிடிக்காத ஒரு இதில் இருந்து நான் சம்பாதிச்ச காசு அதெல்லாமே. அப்போது அந்த பொருளெல்லாம் வந்து நான் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும்னு நினப்பேன். ஆனால் இந்த பீரோல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த இங்கிட்டு வந்து காட்டுங்களேன், இங்கே தூக்கிட்டு வரப்போ அந்த டேமேஜ் அப்படின்னா தூக்கிட்டு வரும்போது இந்த டேமேஜ் படியில விட்டுட்டாங்கங்க. ரொம்ப மனசு கஷ்டம், படியில விட்டுட்டாங்க. அந்த கீழே கூட இருக்கு பாருங்க, இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை ஏதோ டேப் இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னான், அது ஒட்டிடலாம், ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் கொஞ்சம் ஆலிஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டே, இருந்தாலும் கஷ்டம் இருக்கிறதா. மக்களே, இப்போ வந்து நான் எதுக்காக இதை சொல்ல போகிறேன்னா, இது எதுக்காக சுவாமிஜி இந்த பீரோல யார் யாருக்காக ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க? வைஃபுக்கும் எனக்கும். ஓகே, வைஃபுக்கும் அவருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. இதுல இருந்து இது ஃபுல்லாவே வந்து ஒன்லி சுவாமிஜி ட்ரெஸ் தான்.
சரிங்களா? இது ஃபுல்லாவே சுவாமிஜி ட்ரெஸ் தான். என் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேக் மட்டும்தான். அதுலயும் காட்டுனா? இதை ஓபன் பண்ணி மேல இருக்க ரேக் ஃபுல்லா சாமியோடது, கீழே 1 2 3 ரேக் மட்டும் தான் எனக்கு. எங்க அவ்வளோலாம் இல்லைங்க, சும்மா லைட்டா தான். இது லைட்டா கேட்டுக்கோங்க. ஆடடே சுவாமிஜி இல்லைங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய காட்டுறேன். உண்மையை சொல்லணும்னா திவ்யா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க தான் என்னை வந்து நீ பேஷனா மாறணும், அப்படி மாறணும், இப்படி மாறணும்னுவானுங்க. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸு. இந்த என்ன சொல்றது, ரூபாய்க்கு 4னா உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க, 1000 ரூபாய்க்கு 4 சட்டைனா உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. நீ இதை போடு அதை போடு அப்படி. என் ஹேர் ஸ்டைல்லாம் கூட நிறைய மாறுறதுக்கு காரணம் எல்லாமே இவங்க தான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து ஊர் நாட்டா பார்த்தீங்கன்னாக்க வேஷ்டி சட்டை லுங்கி சட்டை தான் இருக்கும், கீழே ஃபுல்லா வேட்டி தான். ஃபுல்லாக நம்ம ஐட்டம் இதுதான். நான் இதுதான் வச்சிருந்தேன், இதுதான் உண்மை. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி மாறு, இப்படி அது என்ன சொல்வீங்க, வெஸ்டர்ன் பாயா இருக்கணும், நீ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கணும். ஏங்க அவன் என்னென்னமோ பண்றாங்க ட்ரெண்டிங்காக. ஒரு காஸ்டியூம் மாத்தின தப்பாங்க. எப்பா பாரு அந்த வேஷ்டி ஒண்ணு சட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு எல்லாமே திட்டுவாங்க. என்ன இந்த குங்கும சந்தனத்தை மாத்த மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி ஊத்துவாங்க. அது என்னன்னு தெரியலங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து மாத்த முடியல. அப்படியே அந்த இதுல ஊறிட்டேன். எல்லாத்தையும் மாத்துறேன், ஆனா அதை மட்டும் என்னால ட்ரை பண்ண முடியலங்க. ட்ரை பண்ணி இவங்க என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல எப்படி வில்லேஜ் ஸ்டைல்ல இருந்து வெஸ்டர்னுக்கு என்ன மாத்துனாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவங்கள நான் என்ன தெரியுமா பண்ணேன், வெஸ்டர்ன்ல இருந்து வில்லேஜுக்கு மாத்தினேன். டோட்டலா வந்து ஒரு மாதிரி கொலாபரேஷன். எனக்கு வந்து இந்த சாரி, பாவாடை சட்டை, சுடிதார் இதெல்லாம் வந்து எனக்கு சூட்டபிளே ஆகாது. நான் போடவும் மாட்டேன். ஒன்லி வெஸ்டர்ன் டாப்பு, கிராப் டாப்பு, லெகின், ஜீன் இந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு தெரிஞ்சேன். என்ன அப்படி போட்டு தெரிஞ்சவள ஃப்ரெண்டா இருக்கிறப்பெல்லாம் எனக்கும் திவ்யாவுக்கும் செம்ம சண்டை வரும். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாலே சண்டை வரும். ஃபுல் வெஸ்டர்ன், ப்ராப்பரா வெஸ்டர்ன் ட்ரெஸ் வெளியே கூட்ட மாட்டாரு. என் கூட வராதீங்க, எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி வராதீங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் கூடவே வரமாட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது மாதிரி எல்லாம் இருந்தேன். அப்படியே மீறி வந்தாலும் மூஞ்சி கழுதுகளை செத்து போச்சா. ஓ குரலி வித்தையா அப்படி வச்சிருப்பாரு. ஆமா. அப்ப போக 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 அவங்களே வந்து எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டாங்க. நான் வந்து எதுக்காக மாத்திக்கிட்டேன் அப்படின்னா, லைஃப் பார்ட்னரா ஆனதுக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு மரியாதை அவங்களுக்காக மாத்திக்கணும் அப்படின்னு மாத்திக்கல. ஒரு மரியாதை. எங்கள் வீட்டில் இருந்து வந்தாலும் சரி, அவங்க வீட்டில் இருந்து வந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு நான் போட்டுதான் இருந்தாலும் சரி. ஸோ அங்கே போனால் ஒரு டீசன்ட். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து பியோர் வில்லேஜுன்றதுனால அங்கே எப்படி இருப்பாங்கன்றதை நான் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் என் காஸ்டியூம்ஸை நான் மாற்றிக்கிட்டேன். மற்றபடி இவருக்காகலாம் ஒன்றும் இல்லைங்க, என் மாமியாருக்காக தான் மாற்றிக்கினேன். சரி வாங்க போலாமா சாமிஜி?